ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஒரு ஃபுட் ரெசிபி தான். பாலக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலக்கீரை கூட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா குக்கரில் பருப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் ஆயில் சேர்த்து மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்து விசில் விட்டுருங்க. அடுத்தது மிக்சியில் பார்த்தீங்கன்னா தேங்காய், முந்திரி, சோம்பு 3த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை வாஷ் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. அது பாட்டிக்கு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் இன் பிட்வீனில் கேஸ் ஆன் பண்ணிட்டு நீங்கள் அதில் நெய் ப்ளஸ் ஆயில் சேர்த்து அதில் சோம்பு, பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆன பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே அப்புறம் வெங்காயம் சேர்த்து 1 by 1 வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் வதங்கி முடித்த பிறகு அதில் ஸ்பைசஸ் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்குங்க. இது கூட சேர்த்து இதெல்லாம் ஒரு மிங்கிள் ஆகிட்டு ஒரு பேஸ்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் கீரை வேக வச்சுருப்போம் இல்லைங்களா, பருப்பு கூட, அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இந்த மிக்சர் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, சோம்பு அந்த பேஸ்ட்டை இந்த கிரேவி கூட ஊற்றி அது ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அதை அப்புறம் வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சீசனிங் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் போட்டு ஒன்லி வெறும் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க அந்த ஆயிலில். பண்ணிவிட்டு அதை இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் மேலே ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் வேறு. ஆல்ரெடி இந்த கூட்டோட ஃப்ளேவரே டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி சீசனிங் பண்ணி அதில் ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் ஹைஃபையான டேஸ்ட் கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட டேஸ்ட் தெரியும். கன்ஃபார்மாக நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம், டிஃபனுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இஷ்டத்துக்கு ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஏன்னா கூட்டுன்றது ஒரு கிரேவியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப. அதனால் நீங்கள் கரெக்டான அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு என்ன ஒரு குவான்டிட்டி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். பட் என்ன ப்ரொசீஜர்ன்றதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். குவான்டிட்டிலாம் நான் மெஷர்மெண்ட்லாம் நான் எதுவும் சொல்லலை. அது நீங்கள் பார்த்து உங்களோட ஃபேமிலிக்கு பார்த்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இந்த டீட்டெயில் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.